ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா நீங்கள் லவ் பண்ண போகிற ட்ரூ ஃபீலிங்ஸ் என்னென்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜர்னல் ரீடிங் டைம்லெஸ் ரீடிங் நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசினேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ யாருக்கு அதுக்கிட்ட போஸ்டில் ரீடிங் வேணால் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் போஸ்டில் ஹீலிங் வேணும், நான் சேஞ்ச் ஆகணும், என் லைஃப் சேஞ்ச் ஆகணும், நான் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கேன், நெகட்டிவிட்டியில் இருக்கேன், அதுலேருந்து ரிலீஸ் ஆகணும்னா எனக்கு கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ நம்ம இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம காயப்பட்டுட்டோம், இல்லைங்க நம்ம ஏமாற்றப்பட்டுட்டோம்னு சொல்லும்போது நமக்குள்ளே எல்லாருக்குமே ஒரு வெறி வரும், ஒரு கொலை வெறி வரும். ஸோ நமக்கு அவங்கள பழி வாங்கணும், இல்லைங்க இவங்களை நம்ம திருத்தணும், நிறைய ட்ரை பண்ணுவோம். ஓகே. பட் ஒரு விஷயம் என்னென்னா, எப்போவுமே நம்ம சாதாரண மனுஷங்க தான், நம்மளால் இங்கே எதுவுமே பண்ண முடியாது உங்களுக்கு. ஏன்னா நம்மளை மிஞ்சி இங்கே ஒரு சக்தி இருக்குது. ஓகே. ஸோ நம்ம யாருக்குமே தண்டனை கொடுக்க முடியாது. ஓகே. நமக்கு உண்மையாக நம்மளை ஒருத்தவங்க காயப்படுத்திருக்காங்க, உண்மையாகவே நம்மளை ஏமாற்றிட்டு போயிட்டாங்கன்னா நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுங்க. ஓகே. உண்மையாக சொல்லப்போனால் சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு அவ்வளோ வலி இருக்குது, அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயமாகும். உண்மையாகவே நீங்கள் யாரையா தண்டிக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களோட வேலையை புரிய வைக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா, அவங்க உங்களை சீட் பண்ணியிருக்காங்க, அதை புரிய வைக்கணும்னு நினைச்சு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருங்க. ஏன்னா சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. இப்போ என்ன சொல்ல போனோன்னா, இப்போ உங்களை ஒருத்தவங்க சீட் பண்ணிட்டாங்க, அவங்க உங்களுக்கு கால் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கண்ணா பின்னமாக 2 வாரம் திட்டுறீங்க, அதோட முடிஞ்சு போயிடும். அதே சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா நாள் போக 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 அவங்க ஓவர் திங்கிங் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. என்னடா இது இருக்காங்களா இல்லையா, இவங்க கரண்ட் சுச்சுவேஷன் என்ன ஆகிடுச்சு, இவங்க லைஃப் எங்கே போயிட்டுருக்குது, என்னடா சைலண்டாக இருக்காங்க, இவங்க லைஃப்பில் வேறு யாரும் வந்துட்டாங்களோ, இல்லைங்க நம்ம லைஃப்பில் மறுபடியும் வருவாங்களா, இதை நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணியே செத்து போயிடுவாங்க. ஓகே. ஸோ யாருக்காவது உங்களுக்கு தண்டனை கொடுக்கணுன்னா, ஸோ நம்ம சாதாரண மனுஷங்க, நம்ம யாரையுமே பழி வாங்கவும் முடியாது, யாருக்கும் தண்டனை கொடுக்கவும் முடியாது. உங்களை யாராவது கஷ்டப்படுத்துகிறாங்க, உங்களை யாராவது அது புருஷனாக இருக்கட்டும், இல்லைங்க ஃபேமிலியாக இருக்கட்டும், யாராவது உங்களை காயப்படுத்துகிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் வலி கொடுக்கணும், சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுங்க, ஒரு பெஸ்ட்டு மெடிசின். ஓகே. ஓகே. எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் சொல்கிறேன். ஓகே. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Ace of Wands, Justice, Nine of Wands, Death, Four of Swords, Devil, okay, Queen of Wands, Queen of Swords, Two of Swords, Three of Cups, Six of Cups, okay, Six of Pentacles. Okay. So bottom of the deck, King of Wands. Guidance. Okay. Justice. Okay. Prudence. The Fool. Okay. Aloneness. Okay.
ஓகே. ஸோ இன்றைக்கி வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ண பர்சனோட ட்ரூ ஃபீலிங்ஸ் என்னன்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே ஓகே. ஸோ இது ஜென்ரல் ரீடிங். ஸோ எல்லாருக்கும் மேட்சாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மேட்சாக இருக்கிறவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை விட்டுட்டுங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ உங்கள் மைண்டில் இருக்கிற பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஈகோ, ஆட்டிடியூடு. ஸோ அவங்களுக்கு அவங்க ஈகோ, ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம். தாங்குகிற அந்த அகங்காரம், ஆணவம், திமிரு இதெல்லாம் அவங்களுக்கு முக்கியம். தான் தான் எல்லாமே. ஸோ அந்த ஒரு ஆட்டிடியூட். ஓகே. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா, இவர் வந்து ஃபுல்லாக சம்பாதிக்கணும், பணம் பணம் மணி மணி சம்பாதிக்கணும், லைஃப்பில் ரொம்ப என்ஜாய் பண்ணணும், ஆடம்பரமான பொருட்களை வாங்கணும், நல்லா செலவு செய்யணும், ஃப்ரெண்டு, பார்ட்டி, செலிப்ரேஷன், லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணணும். இவருக்கே தெரியும் தான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு லைஃப்பை வந்து கொண்டு போகணும். அதுக்கு இம்பார்ட்டன்ட் பணம் தான் இங்கே இம்பார்ட்டன்ட். ஸோ பணம் இருந்தால் ஒரு டைலாக் உண்டு இல்லை, பணம் இருந்தால் பணமும் வாயை துறக்கும். அதே மாதிரி பணம் இருந்தால் எல்லாம் வரும். காதல் வரும், ஃபேமிலி வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. பணம் இருந்தால் லைஃப்பை நமக்கு பிடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணலாம். ஓகே. பணம் நல்லா சம்பாதிக்கணும், ஆசைப்பட்ட மாதிரி லைஃப்பை ஜீவிக்கணும், நமக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்பை வாழணும். யாருக்கும் அட்டாச் ஆகி இருக்கக்கூடாது. யாருக்காவது அட்டாச் ஆகி போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு இவங்க அடிக்ட் ஆகிடுவாங்க. அவங்க இவங்களை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஆகிடும். இவர் யாருக்கும் பிடி கொடுக்க மாட்டாங்க. ஓகே. யாரு கூட அட்டாச் ஆக மாட்டாங்க, யாருக்கும் பிடி கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிவிட்டு சூப்பராக வாழ்ந்துட்டு போயிடணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன். ஓகே. கெரியருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, மணிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு கோல் இருக்கும். ஓகே. என்ன சொல்கிறது, லேண்டு வாங்கணும், கோல்டு வாங்கணும், சொத்து வாங்கணும். நமக்கு ஒரு நல்ல சமுதாயத்தில் எல்லோரும் நம்மளுக்கு வாயை பிழந்து பார்க்கணும், ஒரு ஆச்சரியத்தில் பார்க்கணும். ஓ இவனா சம்பாதிக்கிறாங்க, எல்லோரும் இவங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும், ஒரு வேல்யூ கொடுக்கணும், பணம் அந்த மாதிரி ஓடக்கூடிய ஒரு பர்சன். ரிலேஷன்ஷிப்புக்கெல்லாம் இவங்க பிடி கொடுக்க மாட்டாங்க. காரணம் என்ன, ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போய் டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கோ, அதில் அடிக்ட் ஆகிறதுக்கோ, அதில் கிடந்து அட்டாச்மெண்ட் ஆகி, அதில் கிடந்து விழுந்து, அதில் எழுந்து இவருக்கு லைஃப்பை இவர் ஸ்பாயில் பண்ணுறதுக்கு இவர் ரெடி கிடையாது. ஓகே. ஒரு மெச்சூரிட்டியான ஒரு பர்சன் நம்ம சொல்லலாம். இம்மெச்சூரிட்டி கிடையாது, மெச்சூரிட்டியான ஒரு பர்சன். ஓகே. அந்த மாதிரி ஒரு பர்சனை கூட நீங்கள் டீலிங் பண்ணுறீங்க கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே. பயங்கர மெச்சூரிட்டியான ஒரு பர்சன். ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி கெரியரில் ஓகே, ஓகே, மணி வைஸ் ஓகே, பயங்கர மெச்சூரிட்டி. பட் ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் இம்மெச்சூரிட்டியாக பிஹேவ் பண்ணிட்டு உண்டு உங்ககிட்ட. ஓகே. ரிலேஷன்ஷிப்பில் இவங்க மெச்சூரிட்டியான ஒரு பர்சன், பட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவங்க இம்மெச்சூரிட்டியாக பிஹேவ் பண்ணிட்டு உண்டு. இவர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ஃபூலோட என்ன நின்றுட்டு. ஒரு ஃபூல் கார்டு சொல்லும்போது நம்ம இந்த கார்டு பார்க்குறோம்ல. ஸோ ஒருத்தர் வந்து ஹாப்பியாக நடந்து வந்துட்டுருக்கோம், பட் கீழே இருக்கிறது பள்ளும். ஓகே. பட் எதையுமே மைண்ட் பண்ணாமல் அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. அதே சுச்சுவேஷனை நீங்கள் லவ் பண்ணுற பர்சன். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அதில் போவாங்க. அது தப்பு, அதோடய போகாதுங்க. யார் சொன்னாலும் காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு, அது தப்போ சரியோ யாரோட பேச்சே கேட்க மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு போவாங்க. ஓகே. அந்த மாதிரி ஒரு பர்சன். யாரோட கண்ட்ரோலே நிற்க மாட்டாங்க, யாரோட பேச்சையும் கேட்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நினைக்கிற ஒரு கேரக்டர். இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் இம்மெச்சூரிட்டி லெவலில் பிஹேவ் பண்ணிட்டுனா பல போல் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸாக இருக்கிறீங்க, இந்த ஒரு பர்சனுக்கு வேல்யூ கொடுத்துருப்பீங்க, எஃபோர்ட் கொடுத்துருப்பீங்க. பட் இவர் ஐ டோன்ட் கேர். எனக்கு என்னோட சந்தோஷம் இம்பார்ட்டன்ட், எனக்கு என்னோடய கோல் இம்பார்ட்டன்ட், எனக்கு என் லைஃப் இம்பார்ட்டன்ட், எனக்கு நான் இம்பார்ட்டன்ட் போதும். எனக்கு என்னோட விஷயங்கள் எனக்கு இம்பார்ட்டன்ட். வேறு எதுவும் அவங்களுக்கு பெரிய இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிருக்காது. என்ன சொல்கிறது, அடுத்த வீட்டு பிரச்சனை அடுத்து அவங்களே பார்த்துக்கட்டும். உங்கள் பிரச்சனை நீங்களே பார்த்துக்கோங்க, அவரோட ப்ராப்ளம் அவங்க பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு அவங்களோட காரியம் மட்டும் போது, வேறு எந்த ஒரு காரியம் காது கொடுத்து கேட்குறதுக்கோ அதில் போய் விழுறதுக்கோ இவங்க ரெடி கிடையாது. அந்த மாதிரி ஒரு பர்சன்.
ஓகே ஓகே. ஸோ நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் உண்டான்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் உண்டு. ஒரு ஃபெமினின் எனர்ஜி நமக்கு இங்கே தேர்ட் பார்ட்டியாக உண்டு. ஓகே. ஸோ அந்த லேடி பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு லேடி ஆகும். ஓகே. அது நீங்கள் லவ் பண்ணுற பர்சனை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்ச லேடி. மேபி இந்த ஒரு பர்சன் யாரோட கண்ட்ரோல் நிற்காத ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகே. உங்களோட கண்ட்ரோலில் கூட நிற்காத ஒரு இந்த ஒரு பர்சன் எல்லாரையும் டாமினேட் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். பட் இந்த லேடிக்கு சரண்டர். இந்த லேடி இந்த ஒரு பர்சனை கண்ட்ரோல் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியான ஒரு லேடி. ஆசை வார்த்தைகளை பேசியோ இல்லைங்க அன்பான வார்த்தைகளை பேசியோ தன்னோட கண்ட்ரோலில் வைக்கக்கூடிய ஒரு லேடி. அந்த லேடிக்கு தெரியும் இந்த ஒரு பர்சனை எப்படி தன்னோட கையில் கொண்டு வர முடியும். அந்த லேடிக்கு தெரியும் இந்த ஒரு லேடியோட கண்ட்ரோலில் தான் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் நிற்கிறாங்க. மேபி மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த ஒரு பர்சனோட ஒய்ஃபாக இருக்கலாம். மேரேஜ் ஆகாத ஒரு பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த ஒரு பர்சனோட அம்மாவாக இருக்கலாம், இல்லைங்க கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், சிஸ்டராக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். இந்த ஒரு பர்சன் அன்பான வார்த்தைகளுக்கு மயங்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கலாம். அது ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்லும்போது, இவங்களுக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் சொல்லும்போது. ஓகே. உங்களுக்கு 2 சுச்சுவேஷன் ஆகும். ஓகே. 2 சுச்சுவேஷன். ஒன்று நீங்கள், இன்னொரு சுச்சுவேஷன் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த லேடி. பட் இவங்களுக்கு 2 சுச்சுவேஷன் இம்பார்ட்டன்ட். 2 சுச்சுவேஷன் எதை சூஸ் பண்ணணும்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷன். ரெண்டில் எதை சூஸ் பண்ணணும்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷன். ஒரு கன்ஃபியூஸான ஒரு சுச்சுவேஷன். ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப் டோட்லி டெத் ஆகிட்டு. அதுக்கு மெயின் ரீசன் என்ன? இது ஒரு பர்சன் வந்து யாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, யாருக்கும் வேல்யூ கொடுக்காம ஹாப்பியாக அவங்க என்ன சொல்கிறது, ஒரு அவங்களோட லைஃப்பை மட்டுமே பார்த்துட்டு அவங்களுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு உங்களோட ஃபீலிங்ஸ்க்கும் எமோஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அவங்களுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு லைஃப்பில் முன்னோட்டு போயிருப்பாங்க. அவங்களோட கோல் அதுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரிலேஷன்ஷிப் என்ன பாரு, என்ன மெசேஜ் பண்ணு, கால் பண்ணு, அது ஒன்றுக்கும் இவங்க மைண்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனால இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிருக்கு. கரண்ட் சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் டோட்லி டெத் ஆகிட்டு உண்டு. ஷோராக டெத் ஆகிட்டு உண்டு. ஓகே. கரண்ட் சுச்சுவேஷனில் அவங்களோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்ல போனால் இவங்க கிங் ஆஃப் வான்ஸு, நீங்கள் குயின் ஆஃப் வான்ஸு. ஓகே. 2 பேரும் சேம். கரண்ட் சுச்சுவேஷனில் 2 பேரோட எனர்ஜி லெவலும் சேம். மேபி எனக்கு என்ன தோணும், இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ஒரு கட்டத்தில் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க, உங்களை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சனோட எனர்ஜிக்கு நீங்கள் ஈக்குவலாக மாறிட்டு. இவங்க கிங்னா நீங்கள் குயின். அவங்கள ஈகோ ஆட்டிடியூடில் நிற்கிறாங்க. கரண்ட் சுச்சுவேஷன் நீங்களும் ஈகோ ஆட்டிடியூடில் தான் நிற்கிறீங்க. ஓகே. உங்களுக்கு என்னென்னா, ஓகே நம்ம நீ வா, நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எவ்வளோ எஃபர்ட் கொடுத்தாச்சு, எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் எடுத்தாச்சு. பட் நீ உனக்கு காரியம் தான் நீ இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு நீ போனேன். எனக்கு சுத்தமாக ஒரு வேல்யூ கொடுக்காம, ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, உனக்கு உன்னோட ஃபேமிலி உன்னோட காரியம் மட்டும்தான் நீ இம்பார்ட்டன்ட், நீ முன்னோட்டு போகிறேன். நீ அப்படியே போயிடு, லைஃப்பில் ரிட்டர்ன் வந்துடாது. ஓகே. அந்த ஒரு வைப்ரேஷனில் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் நிற்கிறீங்க. செல்ஃபோ பண்ணுறீங்க, மெடிடேஷன் பண்ணுறீங்க, இன்னர் ஒர்க் பண்ணுறீங்க. மேபி உங்கள் கெரியரை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ஒரு பர்சனுக்கு நீங்கள் சுத்தமாக மைண்ட் ஒன்றும் கொடுக்கல. வந்தாவா, ஓகே என்னோட வேல்யூ புரிஞ்சு என்னோட ஒர்த்து புரிஞ்சு நீ வந்தாவா. கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சனுக்கு நீங்கள் மைண்டு கொடுக்கல. ஈகோ. பட் நீங்கள் உங்கள் செல்ஃப் எக்ஸ்பெக்ட் நிற்கிறீங்க. ஓகே. உங்கள் எத்தனை மாதம் ரிலேஷன்ஷிப்பில் கிடந்து சேசிங் பண்ணி இவ்வளோ தூரம் வலி வேத அனுபவிக்கிறீங்க. நமக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குல்ல. கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட், உங்களோட கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, அவங்க லைஃப்பை அடிப்பொலியாக என்ஜாய் பண்ணுறீங்க. உங்கள் கெரியரில் நீங்கள் க்ரோ ஆகுறது இவருக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் மேபி வாட்ஸ்அப்லேயும் இல்லைங்க சோஷியல் மீடியாலேயும் நீங்கள் நிறைய ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்டேட்டஸ் ஏதாவது மேபி உங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட யார்கிட்ட இந்த போஸ்ட் உங்களை டீட்டெயில் பற்றி கேட்டிருக்கலாம். ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து அவைலபிளாக இல்லை, அடிப்பொலியாக சந்தோஷமாக இருக்கிறீங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்கள் லைஃப் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகிறீங்க, உங்கள் லைஃப் நல்லா போயிட்டு இருக்குது. அது இவங்களுக்கு கரண்ட் சுச்சுவேஷன் இவங்களுக்கு அது ஃபீல் ஆகுது. ஏன்னா நீங்கள் சேசிங் பண்ணலாம். ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ப்ராக்டிக்கலாக மாறிக்கொண்டு மேபி இதில் ஒரு சிலவங்க ரூடாக பிஹேவ் பண்ணிக்கொண்டு கூட சொல்லிக்கலாம். பயங்கர ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுறீங்க. ஓகே. எனக்கு ஒரு கமிட்மெண்ட்டோ ஒரு கிளாரிட்டியோ உங்ககிட்ட கிடைக்கதா இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைங்க எனக்கு நீ வேண்டாம். இந்த ரிலேஷன்ஷிப்பை டோட்லி டெத் ஆகிறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டு உண்டு. இல்லாட்டாலும் பரவாயில்ல, அந்த சுச்சுவேஷன் நீங்கள் வந்துட்டு.
கரண்ட் சுச்சுவேஷனில். ஸோ பலபோலும் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தேர்ட் பார்ட்டிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு என்ன சொல்கிறது, நீங்கள் இந்த ஒரு பர்சனுக்கு அவைலபிளாக இருந்துட்டு இந்த ஒரு பர்சன் என்ன ரீசன் கூட சொல்லியிருக்க மாட்டாங்க, ஏன் உங்ககிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க, அந்த ஒரு ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஓகே, உங்களுக்கு இப்போ உங்களோட வேல்யூ, உங்களோட ஃபீலிங்ஸ்க்காக இருக்கட்டும், உங்களோட எமோஷன்ஸ்க்காக இருக்கட்டும், உங்களுக்கு சுத்தமாக ஒரு வேல்யூ கொடுத்ததே கிடையாது. இவர் ஃபுல்லி தேர்ட் பார்ட்டிக்கு யாராக வேணாலும் தேர்ட் பார்ட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு மெயின் ரீசன், தேர்ட் பார்ட்டிக்கு இந்த ஒரு பர்சன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்னென்னா, இந்த ஒரு பர்சனோட மைண்டுக்குள்ளே என்னென்னா, உங்களுக்கும் இந்த ஒரு பர்சனுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஹோப் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, ஃப்யூச்சரில் நீங்களும் அவங்களும் சேரும்போது நிறைய ப்ராப்ளம் வரலாம். இவர் ப்ராக்டிக்கல் பர்சன். அப்போ இவர் வந்து ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணிட்டு எஸ் ஏன் லைஃப்பை நான் சந்தோஷமாக கொண்டு போகணும், நான் ஃப்யூச்சரில் வந்து நீங்களும் அவங்களும் செய்யறதுனால கூட வரக்கூடிய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நான் ரெடி கிடையாது, எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஏற்று எடுக்கிறதுக்கு நான் ரெடி கிடையாது, என் லைஃப்பை நான் பார்க்கணும், ஸ்மூத் கோயினாக கொண்டு போகணும், எந்த ஒரு ப்ராப்ளம் வராமல் என்னோடய லைஃப் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் தான் நான் பண்ணணும். தேவையில்லாமல் அதில் விழுந்து இதில் விழுந்து எந்த ஒரு ப்ராப்ளத்தை என் தலைக்கு மேலே வச்சுக்கிட்டதுக்கு நான் ரெடி கிடையாது. ஓகே, இவருக்கு ஒரு பேஷன்ஸ் இல்லை, ஒரு பொறுமை இல்லை. ஓகே, இவருக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் வந்து 2 சுச்சுவேஷனாக, ஒன்று நீங்கள், ஒன்று தேர்ட் பார்ட்டி, பட் 2 இம்பார்ட்டன்ட். ஏன் இவருக்கு தேர்ட் பார்ட்டி கூட இவங்க ஏன் உங்களை கம்பேர் பண்ணிக்கணும்னா, இவங்களுக்கு இந்த உங்களுக்கும் இந்த ஒரு பர்சனுக்குள்ள ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, மைண்டு டு மைண்டு அட்டாச் ஆகிட்டு உண்டு இந்த ஒரு பர்சனுக்கு. என்ன சொல்கிறது, இந்த ஒரு பர்சன் கூட இந்த ஒரு பர்சனை வந்து எமோஷ்னலி நீங்கள் வந்து இந்த ஒரு பர்சன் யாரு கூடயுமே எமோஷ்னலி கனெக்ட் ஆகாத ஒரு பர்சனாக இருக்கலாம். பட் இவர் உங்கள் கூட தெரிஞ்சோ தெரியாமலோ, ஓகே, தெரிஞ்சோ தெரியாமல் இவருக்கு உள்ளுக்குள்ளே இவருக்கே தெரியாமல் இவர் உங்கள் கூட அட்டாச் ஆகிட்டு, எமோஷ்னலி அட்டாச் ஆகிட்டு, இவருக்கு உங்கள் கூட ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகிட்டு, ஒரு டீப்பான ஒரு கனெக்ஷன், ஒரு டெப்த் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. ஓகே, அதனால தான் இவர் வந்து தேர்ட் பார்ட்டியையும் உங்களையும் ஒரே இடத்துல வச்சுட்டு எனக்கு தேர்ட் பார்ட்டி கூட இந்த பர்சன் இருந்தாலும் அதில் ஒரு அட்டாச்மெண்ட் இல்லை, ஒரு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் எதுவும் கிடையாது. பட் உங்கள் கூட அவ்வளோ டீப்பாக இவர் எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் ஆகிட்டு. பட் நீங்களும் வேணும். ஓகே, நீங்களும் வேணும், தேர்ட் பார்ட்டியும் வேணும், எதை சூஸ் பண்ண தெரியாது, ஒரு கன்ஃபியூஸ் சுச்சுவேஷன். ஓகே, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவருக்கு என்ன இவருக்கு சுச்சுவேஷன் தெரியும். இவருக்கு சுச்சுவேஷன் என்ன, 2 சுச்சுவேஷன் தெரிஞ்சோ தெரியாமலும் இவருக்கு லைஃப்பில் விதி விளையாடிட்டுன்னு சொல்லலாம். ஓகே, இல்லைங்க விதியாக இருக்கலாம், 2 சுச்சுவேஷன். ஏன்னா இவர் எந்த அளவுக்கு இவங்க மைண்டு பவராக இருந்தாலும், ஒரு கண்ட்ரோலாக இருந்தாலும் விதி ஒரு சுச்சுவேஷன் அந்த ஒரு பர்சனுக்கு 2 சுச்சுவேஷன் ஆகிட்டு. பட் இவருக்கு என்னென்னா ஒரு பேஷன்ஸ் இல்லை, ஒரு பொறுமை இல்லை. நீங்களும் ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது இவங்க என்ன நினச்சிட்டோன்னா, எஸ் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்னால ஹோப் இல்லை, இவருக்கு ஒரு சரி ஓகே இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் நாளைக்கு மாறும், அந்த ஒரு ட்ரஸ்ட் இல்லை. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் காலம் எப்பவும் மாறிட்டே தானே இருக்கும். ஓகே, இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா ஃப்யூச்சரில் இந்த ஒரு சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகும், அந்த ஒரு ட்ரஸ்ட் இல்லை, அந்த ஒரு ஹோப் இல்லை. இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு ஹோப் இல்லை. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஃப்யூச்சரில் எட்டும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், எந்த ப்ராப்ளமும் நமக்கு தேவையில்லை, அந்த ஒரு பொறுமை இல்லாத ஒரு சுச்சுவேஷன். அதனால இவர் தேர்ட் பார்ட்டியே போதும், தேர்ட் பார்ட்டியே மதி, எனக்கு தேர்ட் பார்ட்டியே போதும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இவர் தேர்ட் பார்ட்டியை சூஸ் பண்ணிட்டு தேர்ட் பார்ட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு தேர்ட் பார்ட்டிக்கு வேல்யூ கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸும் கொடுத்துட்டு இருந்த ஒரு பர்சன். அப்போ நான் சொன்ன கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் உங்களில் ஃபோக்கஸ் ஆகிக்கிறீங்க, நீங்கள் மைண்டு கொடுக்கல, இந்த ஒரு போஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, இந்த ஒரு போஸ்ட்டுக்கு வேல்யூ கொடுக்கல, இந்த ஒரு போஸ்ட்டை சேசிங் பண்ணலை, உங்கள் லைஃப்பை நீங்கள் அடிபொலியாக கொண்டு போயிட்டுருக்கிறீங்க. அது இவருக்கு தெரியுது. கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் வந்து முன்னாடி மாதிரி இல்லை, நல்லா இருக்கிறீங்க, உங்கள் லைஃப் சூப்பராக கொண்டு போய்ட்டு இவருக்கு இது கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது, இவருக்கு வந்து 6 ஆஃப் கப்ஸ் ஆகும். இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி போன பிறகு இவருக்கு ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இவருக்கு எங்கேயும் கிடச்சிட்டு, நீங்கள் இருக்கும்போது அது இவருக்கு தெரியும். நீங்கள் இருக்கும்போது மேபி இவர் தேர்ட் பார்ட்டியை உங்களையும் ஒரே இடத்துல வைக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்ன, தேர்ட் பார்ட்டி கட்டாகி இருந்தால் ஆகும். மேபி தேர்ட் பார்ட்டியோட மதராக இருக்கலாம், தேர்ட் பார்ட்டி விட்டு விலக முடியாது, மேபி தேர்ட் பார்ட்டியோட ஒய்ஃபாக இருக்கலாம். அப்போ தேர்ட் பார்ட்டி இக்னோர் பண்ண முடியாது. தேர்ட் பார்ட்டிக்கு கட்டாக இந்த ஒரு போஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு தான் ஆகணும். பட் உங்களுக்கு இந்த ஒரு போஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு, ஏன்னா உங்ககிட்ட இவர் இது வரைக்கும் லைஃப்பில் யாருக்கிட்டையுமே பார்க்காத ஒரு அன்கண்டிஷனல் லவ், ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இவருக்கு உங்ககிட்ட கிட்டிட்டு உண்டு. அதனால தான் இவர் தேர்ட் பார்ட்டி உங்களே ஃபுல்லாக என்ன சொல்கிறது, எதை சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கன்ஃபியூஸான சுச்சுவேஷன் இவருக்கு நிறைய டைம் வந்துட்டு உண்டு. ஓகே, பட் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி போன பிறகு
இவருக்கு என்ன சொல்கிறது, ஒரு எமோஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கட்டிட்டில்ல. தேர்ட் பார்ட்டி கூட மேபி தேர்ட் பார்ட்டி ப்ராக்டிக்கலாக இருக்கலாம். தேர்ட் பார்ட்டி இவர் பயங்கர ப்ராக்டிக்கல் தானே, தேர்ட் பார்ட்டியும் பயங்கர ப்ராக்டிக்கல், ஃபுல்லாக பணம் ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து பணம் அந்த மாதிரி. தேர்ட் பார்ட்டியும் ப்ராக்டிக்கலாக இருக்கலாம். பட் கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு ஒரு எமோஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இவருக்கு எங்கேயுமே கிட்டிட்டு இல்லை. ஓகே, ஸோ அதனால் கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு பர்சன் அவங்கள ஹெவியாக மிஸ் பண்ணுறாங்க, அவங்கள வந்து திங்க் பண்ணுறாங்க. 24/7 அவங்கள திங்க் பண்ணுறாங்க, மிஸ் பண்ணுறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த மூமெண்ட்ஸ்லாம் நினச்சி பார்க்குறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நம்ம மணிக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, நம்மளோட கோலுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, என்னோடய ஈகோ ஆட்டிடியூடுனால நம்ம ஒரு உண்மையான ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம எழுந்துட்டோம். ஒரு உண்மையான ஒரு நமக்கு எல்லா விதத்துலேயும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான, நமக்கு எமோஷ்னல் நம்ம லைஃப்பில் வந்து எப்போவுமே நமக்கு ஒரு எமோஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு ஒரு எல்லாருக்குமே ஒரு ஆள் வேணும் இல்லை. ஸோ அதே மாதிரி இவங்க கரண்ட் சுச்சுவேஷனில் தன்னோட ஈகோனாலையும், தன்னோட ஆட்டிடியூட்னாலையும், தன்னோட திமுறனாலையும், தன்னோட மைண்டுனாலையும் மணின்னு சுத்தமாக அந்த ஒரு போஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் ஸ்பாயில் பண்ணிட்டேனே, மிஸ் பண்ணிட்டேனே, உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கணும், உங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும், உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கணும், உங்களுக்கு ஜஸ்டிஸ் கொடுக்கணும் அந்த ஒரு தாட் இந்த ஒரு போஸ்ட்டில் மைண்டில் உண்டு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு ஆக்சுவலி நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், இவங்க வந்து லைஃப்பை வந்து ரொம்ப சந்தோஷமாக ஜீவிக்கிற கேரக்டர். எனி டைம் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் வீடியோ பார்க்குற டைமில் கூட இந்த ஒரு போஸ்ன்னு பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. மேபி இந்த ஒரு போஸ்ட் அவங்க ஃப்ரெண்டு கூட எங்கேயாவது அவுட்டிங் போகலாம், இல்லைங்க வந்து ஹோட்டலில் போய் சேர்ந்து ஃபுட்டு சாப்பிட்லாம், இல்லைங்க ஏதாவது பார்ட்டிலே போய் என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் இவரை சந்தோஷமாக வைக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணாலும், இவங்களை வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணுறதுக்கு, இவங்களை கம்ப்ளீட் ஆகுறதுக்கு இவர் எவ்வளோ ட்ரை பண்ணாலும், இவர் எத்தனை பேர் கூட்டத்தில் போய் நின்னாலும், ஃபேமிலியாக இருக்கட்டும், எந்த ஒரு ஃபங்க்ஷன் போய் நின்னாலும் இவருக்கு ஒரு லோன்லினஸ் ஃபீல் ஆகிட்டு. ஓகே, எமோஷ்னலாக யாரும் இல்லை, நம்மளோட கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் கேட்குறதுக்கு யாரும் இல்லை, நமக்கு ஒரு சப்போர்ட் இல்லை, எல்லாம் இருந்து ஒரு ஒற்றப்பட்ட சுச்சுவேஷன் இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் ஒன்றும் இல்லை. எல்லாம் இருந்தும் என்ன சந்தோஷப்படுத்துறதுக்கோ, என்ன ஹாப்பியாக வச்சுருக்கிறதுக்கோ, என்னோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறதுக்காகவும் எனக்காக ஒருத்தவங்க இல்லை. அந்த ஒரு சுச்சுவேஷனில் கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க. அதனால தான் இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் உங்களோட வேல்யூனஸ் ஆகுது. அதனால தான் இவங்க உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் நம்ம தானே, நம்மளோட ஈகோ பிடிச்ச மைண்டுனாலையும், நம்மளோட பணம்னு இருந்த மைண்டுனாலையும். ஸோ அதனால இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு போயிருக்கு. ஸோ மிஸ்டேக் நம்ம கையில் தான் இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பாக ஒரு ஜஸ்டிஸ் கொடுத்தே ஆகணும், அந்த ஒரு மைண்ட் செட் கரண்ட் சுச்சுவேஷன் உண்டு. பட் ஆக்ஷன் எடுப்பாங்களா கேட்டால் இப்போதைக்கு ஆக்ஷன் எடுக்கிற ஒரு கார்டு நமக்கு வரல. பட் இது ஒரு போஸ்டோட மைண்டுக்குள்ளே உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து மறுபடியும் க்ரோ ஆகணும், மறுபடியும் உங்கள் கூட ஒரு முன்னோட்டு கொண்டு போகணும், மறுபடியும் இந்த லைஃப் தேர்ட் பார்ட்டி மேபி கரண்ட் சுச்சுவேஷன் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறாங்க. தேர்ட் பார்ட்டி நிற்குது, தேர்ட் பார்ட்டி மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை, தேர்ட் பார்ட்டி விட்டுட்டு வர முடியாத சுச்சுவேஷனாக இருக்கட்டும். அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு கார்டு நமக்கு வரவே இல்லை. பட் இவரோட மைண்டுக்குள்ளே உண்டு, மறுபடியும் இந்த பர்சனல் லைஃப்பில் நீங்கள் வந்துட மாட்டிங்களா, இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் க்ரோ ஆகாதா, மறுபடியும் முதலேருந்தே ஸ்டார்ட் ஆகாதா, ஒரு நியூ பிகினிங் மறுபடியும் நடக்கணும், சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகாதா, ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்காதா, அந்த தாட்லாம் உண்டு. பட் ஆக்ஷன் எடுப்பாங்க கேட்டால் ஆக்ஷன் எடுக்க முடியுமா, இந்த ஒரு பர்சன் சரண்டராக பண்ணியிருக்காங்க. ஓகே, இவர் எனக்கு என்ன தோணுதுன்னா, இவர் பல தடவை தேர்ட் பார்ட்டியா நீங்களா திங்க் பண்ணி இவருக்கு சுத்தமாக பீஸ் இல்லாத ஒரு சுச்சுவேஷன். இவருக்கு ஒன்றும் இவர் எவ்வளோ திங்க் பண்ணாலும் இவர் கடைசியாக வந்து நிற்கிற தேர்ட் பார்ட்டியாக நீங்களா. ஓகே, அதனால் இவங்களுக்கு நம்ம ஓவர் திங்கிங் பண்ணி சுத்தமாக பீஸ் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதனால கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் எவ்வளோ திங்க் பண்ணாலும் இவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை, எனக்கு என்ன வேணும், நான் எதை சூஸ் பண்ணுது. ஸோ அதனால் இந்த ரிலேஷன்ஷிப்பை டோட்லி யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு எல்லாம் யூனிவர்ஸ் பார்த்துக்கிட்டோம். ஓகே, எல்லாம் யூனிவர்ஸ் மேபி கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் மெடிடேஷன் பண்ணலாம். மேபி சுத்தமாக ஒரு பீஸ் இல்லாதனால ஓவர் திங்கிங் பண்ணனால ஃபுல்லாக தேர்ட் பார்ட்டியை நீங்களும் ஓவர் திங்கிங் பண்ணி மேபி யாராவது சொல்லி கொடுத்துருக்கலாம், மெடிடேஷன் பண்ணுங்கள், பீஸ் கிடைக்கணும். கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு பர்சன் டோட்லி யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்காக மேபி மெடிடேஷன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் பயங்கர அடிக்ஷன் உண்டு, உங்கள் மேலே பயங்கரமாக அடிக்ஷன் உண்டு. நான் என்ன சொல்லிக்கிறேன், நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க, ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறீங்க, அதெல்லாம் பார்க்குற டைமில் இந்த ஒரு பர்சன் உங்கள் மேலே கரண்ட் சுச்சுவேஷனில் பயங்கர அடிக்ஷன் உண்டு. ஒரு இவருக்கு நீங்கள் இல்லைங்க ஒரு லோன்லினஸ் நமக்கு இந்த கார்டு நமக்கு 2 times வந்துட்டு உண்டு.
அலோனன்ஸ் ஒரு கார்டு வந்துட்டு. இதுவும் வந்து தனியாக நிற்கிற இவருக்கு எங்கே போனாலும் தனியாக நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதே மாதிரி நமக்கு 9 ஆஃப் வான்ஸ். ஸோ இந்த கார்டும் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு ஒற்றப்பட்டு நிற்கிற ஒரு சுச்சுவேஷன். இவருக்கு எல்லாம் இவருக்கு லைஃப்பில் இவரை ஹாப்பியாக வைக்கிறதுக்கு, இவரை கம்ப்ளீட்டாக வைக்கிறதுக்கு, இவரை சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொண்டு வரதுக்கு இவர் என்ன ட்ரை பண்ணாலும் ஒரு 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 பார்ட்டிக்கு போகட்டும், ஒரு செலிப்ரேஷன், இவருக்கு லைஃப்பை இவரை சந்தோஷமாக வைக்கிறதுக்கு ஒரு பீச்சுக்கு எங்கே போனாலும் இவருக்கு ஒரு லோனினஸ் ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு போஸ்ட் உங்கள் மேலே பயங்கரமாக அடிக்ஷன் உண்டு. இதனால் இவருக்கு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர எங்கேயும் கிட்டிட்டில்லை. அதனால் ஓகே ஓகே. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நியூ பிகினிங் கிடைக்குமா, மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுமான்னு கேட்டால் அப்கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா இவருக்கு மைண்டுக்குள்ளே ஃபுல்லாகவே ஒரு இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகணும், மறுபடியும் க்ரோ ஆகணும், அதுதான் இவருக்கு மைண்டுக்குள்ளே உண்டு. பட் இவருக்கு ரெண்டு இதை சூஸ் பண்ண தெரியாத ஒரு சுச்சுவேஷன் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணியிருக்காங்க. சுச்சுவேஷன் மாறும். ஓகே. ஸோ நீங்கள் எந்த ஒரு காரணத்தை கொண்டு சேசிங் பண்ணாதுங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன், இப்போ இருக்கிற ஹை வைப்ரேஷன் நீங்கள் இல்லைங்க. ஸோ இப்போ நீங்கள் ஹை வைப்ரேஷன் இருக்கிறனால இந்த ஒரு பர்சனுக்கு இவ்வளோ வேல்யூ மனசிலாகுது, இவ்வளோ ரியலைசேஷன் வருது. இவருக்கு தெரியும் உங்கள் கூட ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. இந்த ஒரு இவர் உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி வேணும் இவர் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கலாம். பட் இவர் உங்களை பார்த்த பிறகு இவரோட கண்ட்ரோல் இவர்கிட்ட இல்லை, அவுட் ஆஃப் த கண்ட்ரோல் ஆகும். இவருக்கு தெரியுது இது ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன், இது மேபி யூனிவர்ஸாகவே கொண்டு வந்து விட்ட கனெக்ஷனாக இருக்கலாம். இந்த ஒரு பர்சன் என் லைஃப்பில் கண்டிப்பாக வந்தே ஆகணும், மேபி யூனிவர்ஸ் டிசைட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால தான் எவ்வளோ தூரம் இந்த ஒரு பர்சன் நான் வேணும்னு இக்னோர் பண்ணாலும் கடைசி எண்டிங்கில் எனக்கு இந்த ஒரு பர்சன் இல்லாமல் என்னால் லைஃப் கொண்டு போக முடியலை. ஸோ அதனால் இந்த ஒரு பர்சன் கண்டிப்பாக வந்து இந்த ஒரு பர்சன் ஆக்ஷன் எடுப்பாங்க. ஏன்னா இந்த ஒரு பர்சனுக்கு எங்கே ஓடினாலும் எவ்வளோ தூரம் போனாலும் நீங்கள் இல்லைங்க இவருக்கு ஒரு லோனினஸ் ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுப்பாங்க. ஓகே. ஸோ இங்கே நமக்கு இம்பார்ட்டண்டான நம்பர் பார்த்தீங்கன்னா 666 நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், 999 நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. 666 444 நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டினியூஸாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஓகே. அதை தவிர்த்து நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 1 இம்பார்ட்டன்ட், 11 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 15 நம்பர் இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட். ஓகே. தென் நமக்கு 13 இம்பார்ட்டன்ட். ஓகே ஓகே. ஸோ இந்த நம்பரில் அவங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஸோ வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.